வெல்கம் டு Amma Samayal. இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதோட வந்து அப்பளமோ வத்தலோ வச்சு கொடுத்தா சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடும். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி Amma Samayal சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வந்து ஒரு பெரிய பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா காரத்தை வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கணும்னா 3 மிளகாய் சேர்த்தா போதும். ஸோ இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு வெங்காயம் போதும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சுப்பேன். இப்போ நான் இங்கே வந்து 10 பூண்டு பல் வந்து பெருசாக இருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு 15 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அரிசி பருப்பையும் நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. அதுக்கப்புறமா 1/4 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வந்து வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தா அரிசியையும் பருப்பையும் இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி 1/2 கப், பருப்பு வந்து 1/4 கப் போட்டதுனால 3/4 கப் ஆச்சு. ஸோ 1:2 ரேஷியோக்காக 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல கொலையே வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. பட் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணலாம். 2 விசில் வந்தால் போதும் நமக்கு. ஸோ 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து எல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நான். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சிம்பிளான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து வெறும் ஊறுகாய் வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து அப்பளம் வறுத்து வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பருப்பு சாதம் வந்து கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூண்டெல்லாம் தட்டுப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் தட்டி கூட போடலாம். ஸோ அப்போ ரொம்ப தட்டுப்படாது. காரத்துக்கு வந்து வரமிளகாயை கம்மியாக போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Amma Samayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.